Welcome students for this NMMS class. NMMS class உங்களுக்கு தெரியும். இது ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். இப்பதான் ஒரு குட்டி பசங்கள்ல இருந்து இப்போ ஒரு அடலசென்ட் ஏஜுக்கு வர்ற ஒரு பருவம். அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப வேகம் அதிகமா இருக்கும். நான் பாக்குறேன் இந்த அகர்ஷனை நிறைய பேர் பாக்குற வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். எக்கச்சக்கமான வேகம் இருக்கும். அந்த வேகத்துக்கு அளவுக்கு நம்ம தீனி போடணும்னா புக்கில் படிக்கிறது அதெல்லாம் சாப்பிட்றதுலையும் வேகம் இருக்கும், படிக்கிறதுலையும் வேகம் இருக்கும், பேசுறதுலையும் வேகம் இருக்கும், நடக்கிறதுலையும் வேகம் இருக்கும். இருக்கிறதா இல்லையா? இப்போ உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளவு வேகத்துல போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல. அது மாதிரி இந்த வேகம் இருக்கும். அந்த வேகம் நல்லதுதான். ஆனா ரொம்ப வேகம் போனா அப்புறம் டேஷ் அடிச்சிருவோம், ஆக்சிடென்ட் ஆயிடும். அது மாதிரி வேகம் வேண்டும். அந்த வேகத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நல்ல நிறைய எனர்ஜி இருக்கும் குழந்தைகளுக்கு, எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் நீங்க முழிச்சு இருக்க சொன்னாலும் முழிச்சிருப்பாங்க, படினாலும் படிப்பாங்க, வேலை செய்யனாலும் செய்வாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு இருக்கிற அந்த ஏஜ் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குன்னே நமக்கு NMMSங்கிற ஒரு பரீட்சை இருக்கிறது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மெரிட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு சர்டிபிகேட். வாழ்க்கையில கடைசி வரலும் உங்களுக்கு வேலை அங்கே இங்கெல்லாம் போகும்போது மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்னு ஒரு சர்டிபிகேட் காமிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு, எவ்வளவு பெரிய வயசானாலும் சரி. ரெண்டாவது வந்து இப்ப படிக்கும்போது குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 4 வருஷம் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 48,000 ரூபாய். நல்ல சைசபிள் மணி, நாட் ஈஸி, நாட் ஸ்மால் மணி, நல்ல மணி. அதையும் எழுது. அப்போ ஒரு முறை நீங்க NMMS பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வர்றதால நீங்களே அது பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணுவீங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ஓகே, அந்த வேகம் வந்துடும். ஸோ நான் இப்போ ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன். நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். யாரோ வந்துட்டே இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. இதுதான் வருது. NMMS class dated June 29, 2025. தெரியுதா எல்லாருக்கும்? Yes sir. Yes sir. ஒரே ஒரு பையன் இருக்காரு. Yes sir. ஓகே ஓகே Yes sir. ஓகேப்பா. Yes sir. நான் சில கேள்வி எல்லாம் போடுறேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆன்சர் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 75 டிவைடட் பை 1000 எவ்வளவு வரும்? 0. மத்த சொல்லுங்க. 75 டிவைடட் பை 1000 எவ்வளவு வரும்? 0.75. 0.075. 0.075 என்பது சரியான விடை. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி கொஸ்டின்ல இதெல்லாமே உங்க மற்ற பல வருஷங்கள் வந்து 66 எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ப்ளீஸ். உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. இது என்னுடைய மதிப்பு என்ன? 66 + 666 + 6266 + 66666. இதனுடைய மதிப்பு என்ன? இப்ப எல்லாத்தையும் கூட்டி நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கேள்வியும் நீங்க தான் போட போறீங்க. அது ரைட்டா தப்பாங்கிறது மட்டும் நான் சொல்ல போறேன். ஏன்னா இது ஈஸியான கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சார் 74,064. 74,064 என்பது சரியான விடை. இது எப்படி போட்டீங்க கண்ணா, சொல்ல முடியுமா? சார் 74,000 கூட்டி போட்டு 74 கூட்டி போடலாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன், நல்லா பாருங்க எல்லாரும். 6ஐ வெளியே எடுத்துட்டேன், பிராக்கெட் போட்டேன். அப்ப 11 + 111 + 1111
பிளஸ் 1 1 1 1 1 இப்போ இப்படி பண்ணிட்டு இப்ப பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் கூட்டி அப்புறம் அது 6 ஆல பெருக்குனா கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? எஸ் சார் அப்படிதான் சார் நானும் பண்ணேன் 6 இன்டு அந்த பிராக்கெட்ல இருக்கிறது வந்து 12 1 2 3 4 4 வருது. அப்ப அதை பெருக்கினால் 74,064. ரெண்டு மெத்தடும் கரெக்ட். நமக்கு எப்படி உங்களுக்கு சௌகரியமா அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அடுத்த 3வது கேள்வி பாருங்க. ஈஸியான கேள்வி. இதெல்லாம் உங்க இதுல வரும். 121 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1210. 12,100. எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க உங்களுடைய மைக்க. இப்போ ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸை கண்டுபிடிங்கள். ஃபைண்ட் 100 சார் எக்ஸ் ஈக்குவல் டு 100 100 சார் 0 சார் 0வா 100 100ஆ 0வா 0 100 0 சார் 100 எல்லாம் தப்பா சொல்றீங்க. கொஞ்சம் வாசப்படி சொல்லுங்க. அவசரப்படக்கூடாது கண்ணா. நீங்க அவசரமா தப்பா 121 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,100. 10 சார் x is equal to 121 divided by 100 வரும். எவ்வளவு? 1 சார் 1 by 100. 1 by 100 எவ்வளவு? 0 point 1 by 100 எவ்வளவு? 1 by 100 1.0 100 0.001 0.001 0.001 எல்லாரும் தப்பா சொல்லிட்டீங்க. இது யாரு ஒரு பயல் கூட கரெக்டா சொல்லல. அவசரம், எல்லாருக்கும் அவசரம். அந்த அந்த ஏஜுக்கே உண்டான அவசரம். உங்க அம்மா சொல்றாங்களா மெதுவா சாப்பிடுறான்னு சொல்றாங்களா உங்க வீட்டுல? அவசரம் சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுறான்னு சொல்றாங்களா இல்லையா? நீங்க அவசர அவசரமா பண்ணக்கூடாதீங்க. நீங்க எதுவா தான் சாப்பிடணும், மெதுவா தான் பதில் சொல்லணும். அப்புறம் 50% of 420 60% of 420. யார் மைக் ஆன் பண்ணி வைக்கிறது ப்ளீஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 60% of 420 எவ்வளவு? எப்படி போடுறது சொல்லுங்க முதல்ல. சார் 7 என்ன 7ஆ? சார் உண்மை கேட்கல சார். உண்மை கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது சார். சார் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா? இருங்க. அப்ப இப்ப கணக்கு ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். இருமா இருமா சார் ஒரு மாதிரி ஹேங் ஆயிடுச்சு. ஆமா ஹேங் ஆயிடுச்சு. தெரியுது சார். இருமா இருமா. தெரியுது சார். இருமா இருமா. அக்கா வந்திருக்கேன்டா. யார்டா? எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. சோ மைக் ஆஃப் பண்ணி வையினா இப்ப தெரியுதா? நோ சார். தெரியுது சார். நோ சார். நோ சார். தெரியுது சார். தெரியுதா இல்லையா? நீங்க தெரியுது சார். எஸ் சார். தெரியுது சார். ஓகே. 60% ஆஃப் 420 எவ்வளவு? 52 சார். 252 என்பது சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா சொல்லுங்க. 252 சார். ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் கையில தெரியல. 420 அதான் அப்படிதான் சார். 10% 42% சார். அதே ஆமா ஆமா அப்படியும் பண்ணலாம். இருங்க. 420 into 60 divided by 100. அப்போ 100ல இருக்கிற அந்த 2 சைபர் மேல 2 சைபர் அடிச்சிருது. அப்ப 42 ஸ்கிரீன் தெரியல. 6 equal to 252. இது ஆன்சர். ஸ்கிரீன் தெரியல.
ஸ்கிரீன் தெரியலையா? சார் ஒண்ணுமே சார். என்னமா சார் புரியல சார். புரியல சார். புரியலையா? ஏன் புரியல? ஸ்கிரீன் தெரியல. 460% எவ்வளவு? ஸ்கிரீன் தெரியலையா? இருங்க, நான் எனக்கு ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுதா? இப்ப கேக்குதா? எஸ் சார் கேக்குது சார். எஸ் சார் கேக்குது. 420 60% எவ்வளவு? 420 அப்படிங்கிறதுல 100%னா 420, 50%னா 210 அப்படி சொல்ற மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அது 420 into 60 divided by 100. போட்டீங்கன்னா என்ன வருது? அதான் எவ்வளவு வருது? 420 into 60 divided by 100 போடுங்க. $282 வருதா? என்ன ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியலன்னு என்ன தமிழ்ல பேசிட்டு இருக்கேன்? ஒண்ணுமே புரியலன்னு சொல்ற குழந்தைக்கு நான் என்ன தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஹிந்தியில பேசணுமோ? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சார் புரியுது சார். அப்புறம் புரியல 8 கியூப். 8 லோகேந்திரே புரியுது சார். 8 கியூப் அப்படின்னு எவ்வளவு? என்ன ஆன்சர்? 8 கியூப் 64 சார். 64 சார். சார் 64 அப்படின்னா எவ்வளவு? 61 சார். சார் 512 சார். 512 சரியான விடை. 112 எப்படி கண்டுபிடிக்கணும் பண்ணா 8 சார் 512 into 8 into 8 சார் equal to 8 into 64 64 into 8 சார் 64 சார் 64 into 8 equal to 512. அடுத்தது பாருங்க, கேள்வி பாருங்க. 76.9 மைனஸ் சப்ட்ராக்ஷன் 8.3 இவ்வளவு வருது பாருங்க. ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆன் பண்ணியே இருக்காதீங்க, நீங்க சொல்லும் போது மட்டும் ஆன் பண்ணுங்க. சார் 338.6 புள்ளி 6 சார் 338.6 சார் 338.6 338.6 எவ்வளவு வந்தது? 38.6 38.6 338.6. இப்போ அடுத்து பாருங்க, 1/a என்பது 1/a ஏன் போட்டுருக்கோம்? இது அப்படின்னா 1/a 1 less than 1/b, அதாவது 1/a வந்து 1/b விட குறைவாக இருக்கிறது என்றால் அப்போ a வந்து சொல்லலாமா? Yes sir. Yes sir. 1/a 1/b விட சிறுசாக இருந்தால் a வந்து b ஐ விட பெருசாக இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட் இல்லையா? Correct sir. கரெக்ட்டா? Correct sir. Correct sir. ஓகே. Sir. சரி சரி சரி. அடுத்தது பாருங்க, அடுத்த இது போயிடலாமா? அடுத்த ஸ்லைட் போயிடலாமா?
பாயிண்ட். சார் போலாம் சார். இந்த क्वेश्चन பாருங்க. போலாம் சார். 0.01 divided by 0.1 ஆச்சுங்களா? இத வந்து பிராக்கெட்ல போட்டுக்கறேன். இது பிராக்கெட்ல போடுறேன். 0.01 divided by 0.1 plus 0.1 divided by 0.01. இதோட மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். 1000 சார். 1000 அவசரப்படாம போடணும். எல்லாம் அவசரப்பட்டு தப்பா போடக்கூடாது. 0.02 சார். 0.02 Sir, 0.02 sir. 0.02 0.02 sir. இல்ல 0.02 sir. கரெக்ட்டா சொல்லுங்க. 0.01 sir. இல்லை யாருமே கரெக்ட்டா சொல்லல. 0.1 sir. இதுவரை யாரும் சொல்லல. ஆச்சரியமா இருக்குது. 0.001 இதுவரை நீங்க உங்க ஸ்கூல்ல எல்லாம் புரியாம தான் படிச்சிருக்கீங்க. நிறைய டைம் எடுத்துக்கங்க. Sir, 0.1 தான் sir. 0.1 நிறைய sir. டைம் எடுத்துங்க. அதை கரெக்ட்டா போடு. Sir, 10.1 0.1 இல்லை sir. 0.30 0.1 0.1 0.1 0.2 0.1 sir. 0.1 sir. 10.1 10.1 sir. 0.4 sir. 10.1 என்பது சரியான விடை. யார் சொன்னது? 10.1 சொன்ன குழந்தை யாரு? Sir, 10.1. 10.1 குழந்தை யார் முதல்ல சொன்னது? யார் அது? 10.1 என்ற சொன்ன குழந்தை யார்? பேர் என்ன? Sir, Hansika. Hansika. ஹன்சிகா, வாழ்த்துக்கள். ஹன்சிகாங்கிறது அந்த நம்பியூர் குழந்தையா? Sir, ஆமாம் sir. நம்பியூர் குழந்தை. நம்பியூர்காரங்களே எப்பயும் கொஞ்சம் கெட்டிக்காரங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு அவங்கள பார்த்த பொறாமையா இருக்கும். நம்பியூர் கெட்டிக்காரா இருக்கனால. சார் உங்க வீடு எங்க சார்? உங்க வீடு எங்க சார்? இல்ல நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல படிச்சேன். அப்ப அங்க நம்பியூர்காரங்க வந்து படிப்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அப்பவே எனக்கு பொறாமையா இருக்கும் அவங்கள பார்த்தா. சார் உங்க வீடு எங்க சார்? அதான் கோபிச்செட்டிப்பாளையம்ங்கறேன். கோபிச்செட்டிப்பாளையம் படிச்சேன். எங்க வீடு அங்க இல்ல. எங்க வீடு மேட்டுப்பாளையம். சார் இப்போ நீங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கீங்க. ஹன்சிகா எப்படி 10.1 சொல்லுங்க அண்ணா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? Sir, 0.01 divided by 0.1 divide பண்ணலாம் sir. இல்ல 0.01 divided by 0.1 போட்டு 1/10 வருதா? Yes sir. அப்ப அடுத்து அது கூட 0.1 divided by 0.01 அது தனியா டிவைட் பண்ணா அது 10 வருது. 10 வருதுங்க சார். அதே பிளஸ் பண்ணுங்க சார். 0.1 plus 10 அப்போ 10.1. ஹன்சிகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்லிட்டாங்க. Thank you sir. ரொம்ப கிரேட் அப்படி சொல்லலாம். அப்போ a power 0 இருங்க. a power 0 எவ்வளவு? 0 1 sir. a power 0 A sir. Yes sir. இல்ல 1 sir. 1 sir. a power 0 Sir 1. தப்பா சொல்றீங்க. a power 0 sir. a power 1 எவ்வளவு? 1 sir. a power 1 வந்து a. a plus 1 sir. அப்போ a ஸ்கொயர் எவ்வளவு? 0 sir. சரி a இப்ப a க்கு பதிலா A into A. a க்கு பதிலா 5 போட்டா அப்போ 5 பவர் 0 எவ்வளவு? 1. Sir 5 எவ்வளவு? 1 sir. 0 sir. 1 sir. 5 பவர் 1 5
பவர் 2 சார் 2 25 5 into 5 25 5 பவர் 3 625 85 சார் 125 125 35 no 125 sir 125 15 sir 125 sir. அடுத்தது 125. 45 sir அடப்பாவி 45 க்கு வந்து 5 20 sir ஆன்சர் போட்டுங்க அதுலயே நீங்க பாட்டுக்கு ஏதோ 100 பவர் 4 625 sir 100 625 sir 1 2 power 1 2 2 power 2 2 power 3 power 4 6 1 not 16 8 2 power 3 2 power 5 சரியா அடுத்த क्वेश्चन எடுக்கிறேன் क्वेश्चन பாருங்க பவர் 64 பவர் 16 எவ்வளவு 64 18 8 பவர் எப்படி 16 வரும் 8 plus 8 16 sir 128 64 8 power 128 32 18 sir. உங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. 54. 16 to 32 32 into 2 64 sir 248 sir 248 நல்லா பாருங்க sir 248 sir இல்ல நல்லா பாருங்க sir 320 310 sir. நான் என்ன போட்டுருக்கேன் பாருங்க நான் என்ன போட்டுருக்கேன் Sir, பாருங்க 320. 320 sir 320 sir. 310 sir. 320 sir சரி அடுத்த கேள்வி 320 sir by b equal to 2 by 3 a by b equal to 2 by 3 அப்படினா a வந்து b விட பெருசான்னு கேக்குறாங்க b விட பெருசா a no sir No, sir. no வீரன் sir a விட பெருசு இல்லையா அடுத்து ஒரு முக்கோணம் அதாவது ட்ரையாங்கிள் முக்கோணமான ட்ரையாங்கிளோட சைட்ஸ் வந்து 5,5 இது ஒரு முக்கோணம் வரைய முடியுமா இப்படி 5,5 சைடு வச்சு முக்கோணம் வரைய முடியுமா முடியாது சார் no sir சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் நான் எல்லாத்தையும் சைஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்போ ட்ரையாங்கிள் கரெக்ட்டா இருக்கும் ரெண்டு ரெண்டு பக்கத்தை கூட்டினாலும் மூணாவது பக்கத்தை விட பெருசா இருக்கும் no sir நோவா சார்
இது வரைய முடியும். 5 9 என்றால் எந்த ரெண்டு பெருசா இருக்கணும். 5 5 கூட்டினா 10, 10 வந்து 9 விட பெருசு. அப்புறம் 5 9 கூட்டினா 14, அது அந்த 5 விட பெருசு. இன்னொரு 5 9 கூட்டினா 14, அது இன்னொரு 5 விட பெருசு. அப்ப முக்கோணம் 5, 4, 9 இது முக்கோணம். இது முக்கோணம் வரைய முடியுமா? 5 4 9 வரைய முடியும் சார். வரைய முடியாது. 5 4 ஏன் வர முடியாதுன்னா எந்த ரெண்டு பக்கத்தை கூட்டினாலும் மூணாவது பக்கத்தோட பெருசா இருக்கும். பட் 5 + 4 9 மூணாவது பக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால வரைய முடியாது. முடியாது சார். முடியாது சார். 5 7 10 இது வரைய முடியுமா? எஸ் சார். வரைய முடியுமா? நோ சார். எஸ் சார். வரைய முடியும். 5 சார் வரைய முடியும். வரைய முடியும். அப்ப 4 6 வரைய முடியுமா? எஸ் சார். சார் வரைய முடியும். 4 + 4 8 சார். அடுத்த கேள்வி பாருங்க. P = 4/5. அக்கா அடுத்தது Q = 5/5. அட பாவிகளா, என்ன அமைதியா இருங்கப்பா. 5 4 P = 4/5, Q = 5/6. அப்ப PQ எவ்வளவு? P into Q எவ்வளவு வருது? 20/30. 20/30 எப்படி எழுதலாம்? சுருக்குங்க பார்க்கலாம். 4 5s are 5 6 are 4 5s are sir 5 6 are sir. கரெக்ட்டா எடுங்க. 20/30 2/3 சார். அது சுருக்குங்க என்ன வருது? 2/3 எழுதலாமா? 0 கேன்சல் பண்ணா 2/3 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். அதுல R = 6/7 அப்படினா R = 6/7ன்னா PR எவ்வளவு? PR சரியா? 42 sir. 42 sir. நல்லா பாருங்க. 34/35. 35 fantastic. 34/33. அப்ப QR எவ்வளவு? 30/42. 30/35. QR எவ்வளவு? Sir 30/42. அத சுருக்குங்க. 30/42. 30/42 போச்சா? சுருக்குன என்ன வருது? அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 3/2. Sir 10/14. 33/4. இல்லப்பா, QR வந்து 5/6 into 6/7. அது சுருக்குன என்ன வரும்? 5/7 வருதா? 5/7 sir. 5/7 வருதா? வரலையா? 50/70. 5 into 6 30, 6 into 7 42. ஆக்சுவலா என்ன வரும்னா 30/42 வரும். 42 வரும். அப்புறம் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணா 5/7 வரும். வருதான் பாருங்க. சார் வருதுங்க சார். வந்தா நீங்க டாய்லெட் போங்க. சார் வருது சார். எஸ் சார். ஓகே, இப்போ 36 km/h அப்படின்னு ஒரு ட்ரெயின் போகுது. ஒரு ஹவருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் போகுது.
இதை வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா மீட்டர் மீட்டர் பர் செகண்ட் மாத்தணும்னா எப்படி என்ன பண்ணலாம்? 36 கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா ஈக்குவல் டு 36 5/18 எவ்வளவு வருது? 5/18 எவ்வளவு வருது? 350 சார். நல்லா பாருப்பா, அவசரமா தப்பா சொல்லக்கூடாது. 36 × 5/18 10 சார். 10 மீட்டர் பர் செகண்ட். 10 சார் 10 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்தா இது எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வரும்? 5 சார். 20 மீட்டர் பர் செகண்ட் என்றால் அதனுடைய ஈக்குவலன்ட் எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹவர்? 2.5 சார். நல்ல பாரு, அவசரமா தப்பா பண்ணக்கூடாது கண்ணா. 5.5 0.5 1 kilometer sir. So 20 into 5/18. So 72. 72 is சரியான விடை. யார் சொன்னது? 72 sir. எந்த குழந்தை சொன்னது? பேரு யாரு சொன்னதுன்னு கேக்குறேன். சார் கலா அவங்க சொன்னாங்க. ஓகே கலா, வாழ்த்துக்கள் கலா. அடுத்த கேள்வி x + y = 6. அப்புறம் bx - y = 4. அப்படின்னா x எவ்வளவு y எவ்வளவு? x + y = 6, 3x - y = 4. அப்படின்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ என்ன? சார் x ஓட வேல்யூ வந்து 3 சார், y ஓட வேல்யூ 2. x வேல்யூ x y को वैल्यू 3 சார். ரெண்டுக்கோ 3 சார். நல்லா பாருங்க, தப்பா சொல்ல கூடாது. இது தப்பா சொல்றதுலயே ஒரு முக்கிய x ஓட வேல்யூ ரொம்ப 4, y ஓட வேல்யூ 2. y = 4 சார். இல்லை, சார் தப்பு 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 தப்பு. x ஓட வேல்யூ என்ன பாருங்க. x ஓட வேல்யூ = சார் கேக்குறத கலஸ்ட்ரால் x ஓட வேல்யூ 1 சார். x ஓட வேல்யூ 6. இல்லை 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 4 சார். தப்பு. சரி 8 சார். ஓகே பாருங்க, சும்மா அத வாயில வந்து வளர்த்துக்கீங்க. ஆல் x வந்து 3 சார், y வந்து 2. யாருமே So 1 சார், x ஓட வேல்யூ 1 சார். கிடையாது. 3 சார். 3 சார் 6 சார். x ஓட வேல்யூ 5 சார். சார் x ஓட வேல்யூ 5 சார். y ஓட வேல்யூ 1 சார். இல்லை இல்லை இல்லை. யாரு கரெக்டான பதில் சொல்லல? 4 சார். 7 சார். x ஓட வேல்யூ 4 சார். x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 3 சார். இல்லை இல்லை இல்லை. வேல்யூ 4 x ஓட வேல்யூ 2.5, y ஓட 3.5. கரெக்ட். 4 சார். x ஓட வேல்யூ 2.5 அல்லது வேல்யூ 3.5 சார். y ஓட வேல்யூ சுமார்ப்பா 3.5 3.5. அதாவது 3.5 சார். யார் சொன்னது இது? யார் சொன்னது இது? சார் நான் நான் என்ன யாரும் கோகுல்ராஜ் சார் நிகா சார். கோகுல்ராஜ் சார் பாருங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கலாம். எப்படி போட்டாங்க அவங்க. இந்த x + y = 6, 3x - y = 4ல ரெண்டையும் கூட்டினா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4x வரும், y கேன்சல் ஆயிடும்.
4x equal to 6 plus 4 10 இல்லையா? அப்போ x equal to 10/4 அது வந்து equal to 5/2 அது equal to 2.5 அப்படிதான் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி y சரியா? இத்தனை பேரு கண்டதெல்லாம் சொன்னீங்க, யாருமே கால்குலேட் பண்ணி சொல்ல. கடைசியில ஒரு குழந்தை சொல்லியிருக்குது, ஏன் இப்படி கண்டதெல்லாம் சொல்லணும்? கால்குலேட் பண்ணி கரெக்டா சொல்லணும்னு தோண வேண்டாமா? நீங்க ஏதோ வாயில வந்ததெல்லாம் வளரும்னு ஒரு முடிவோடு இருக்கிறீங்க. நீங்க நான் என்ன பண்ணட்டும்? அப்படி வளராதீங்க, கரெக்டா தெரியும். அடுத்த கேள்வி பாருங்க. y divided by x y divided by x is equal to y divided by equal to 3/2 அப்படின்னா y square divided by x square எவ்வளவு சார்? y divided by x equal to 3/2 என்றால் y square divided by x square எவ்வளவு? 9/6 9/6 சார். 9/4 சார். 9/4 ஏதோ ஒரு கரெக்டா சொல்லுங்க. 9/4 சரியான விடை 9/6. 9/4 சார். அடுத்தது 9/4 9/4 கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க, ஈஸியான கேள்வி. 35 பெருக்கல் x பெருக்கல் x வேண்டாம் சார். எப்படி சார்? ஏன்னு போடலாம். 35 பெருக்கல் a வந்து 1225 அப்படின்னா a எவ்வளோ? சார். பாருங்க, தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லாமே இருந்தாலும் தப்பில்லை, பட் தப்பா மட்டும் சொல்லக்கூடாது. சார் 35 into 35 1200 சார் 35 சார். 35 into 35 சரியான விடை. 35 into 35 சார். 120 divided by 500 எவ்வளவு? 120 பாருங்க. Zero point two four. 0.24 சார் எல்லாரும் கால்குலேட்டர் போட்டு பாக்குறாங்கங்க சார். கால்குலேட்டர்லாம் போடாதீங்க கண்ணா. கால்குலேட் போட்டீங்கன்னா எல்லாம் அப்படிதான் போடுறாங்க. இந்த கிளாஸ்ல ஏமாத்தினீங்கன்னா எக்ஸாம்ல நீங்க ஏமாத்தப்படுவீர்கள். இப்பவே சொல்லிட்டேன், ஏமாத்தப்படுவீர்கள். கால்குலேட் போடாதீங்க. 0.01 into 0.005 வருது. சார். 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 சார் 0.005 நல்லா பாருங்க. சார் 0.00005 அடுத்த கேள்வி 4,200ல 40% எவ்வளோ? 40% ஆஃப் 4,200 எவ்வளோ? 4,200ல் 40% எவ்வளோ? சார் கால்குலேட்டர் யூஸ் பண்றாங்க சார். கால்குலேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஏமாத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள்.
ஆகஸ்ட் 1 மண்டே அப்படின்னா செப்டம்பர் ஆகஸ்ட் 1 எந்த தேதி ஆகஸ்ட் 2 மண்டே என்றால் டிசம்பர் 5 என்ன வரும்? 3, 4, 5. Friday. Friday, sir. வெள்ளிக்கிழமை சார். வெனஸ்டே. போடுன்னு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரியல. ஆகஸ்ட்ல சாட்டர்டே. Thursday sir. பாருங்க. Tuesday sir. செப்டம்பர்ல எவ்வளவு நாள்? Monday sir. 30 நாள். 31 நாள் 1ஆம் தேதி போயிடுச்சு. அதனால ஆகஸ்ட் 30 Good Friday. Good Friday sir. Good Friday. 1 -1 30 நாள். I guess World Soil Day sir. December 5. Friday. அக்டோபர்ல 31 நாள். Friday. நவம்பர்ல 10 நாள். டிசம்பர்ல 5 நாள். இப்ப எல்லாரும் கூட்டுங்க. டிசம்பர்ல 5 நாள். மொத்தம் எல்லாம் கூட்டுங்க. எவ்வளவு பார்க்கலாம்? சண்டே சார். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க வீட்ல பேசுறதுல கேட்க கூடாது. ஆகஸ்ட்ல 30 நாள், செப்டம்பர் 30. 126 சார். 126 சார். 126 127 சார் 127 சார். 127 இது 7 ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன மீதி வரும் பார்க்கலாம். சார் 7 ஆல் டிவைட் பண்றதா? மீதி எவ்வளவு? மீதி எவ்வளவு வருது? அது 7 ஆல் டிவைட் பண்ணா 18 sir. 7 ஆல் டிவைட் பண்ண எப்படி வரும்? 127 divided by 7. சார் 18 சார் 111 சார் 111 சார் 100 இல்ல 7 ஆல் டிவைட் சார் 111 சார் 1 ரிமைண்டர் 0 சார். ரிமைண்டர் 1 தான் வரும். ரிமைண்டர் 1 சார். Remainder 1. அப்போ அந்த நாள் வந்து மண்டே தான் ஆன்சர். Remainder 1. மண்டே தான் ஆன்சர். Monday sir. ஓகே. அப்போ நம்ம இது ஒரே ஒரு கேள்வியை வச்சு அப்ப முடிச்சிடலாம். ஒரே ஒரு கடைசியா ஒரு கேள்வி கேட்கலாமா? Yes sir. ஓகே. இப்போ x axis y axis பாத்துக்கிங்களா? Yes sir. Yes sir. எடுக்கற பாருங்க x axis y axis. Yes. Yes sir. Y axis x. அப்துல் பேசாதீங்க. நமஸ்தே. லோகேந்திரன் x axis y axis பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது எந்த, அதாவது இதுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதுக்குள்ள வந்தா செகண்ட் குவாட்ரண்ட், இதுக்குள்ள வந்தா தேர்ட், இதுக்குள்ள வந்தா ஃபோர்த். இப்போ -3 -3 எந்த குவாட்ரண்ட்ல வரும்?
-4 எங்க வரும்? தேர்ட் 2, -4 யார் சார் ப்ளீஸ் ரிப்பீட் தி क्वेश्चन சார் 2 4 2 சார் 2 4 சார் இல்ல 2 4 அந்த பாயிண்ட் எங்க வரும்? 2 4 சார் 4th quadrant 2 4 சார் கரெக்ட். இப்போ அடுத்தது 5, 5 எங்க வரும்? சார் 4 சார் 4 சார் 5 quadrant சார் செகண்ட் சார் இல்லை 4 சார் 4 சார் 4 சார் 5, 5 ஃபர்ஸ்ட் quadrantல வரும். 5 சார் ஃபர்ஸ்ட் ஒன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் -8 -8 வரும். சார் ஃபோர்த் சார் ஃபோர்த் இல்லை சார் இல்லை ஃபோர்த் சார் ப்ளீஸ் -3 8 செகண்ட் சார் ஃபோர்த் இல்லை சார் ஃபோர்த் இல்லை -5 -3 8 இந்த quadrantல வரும் சொல்லுங்க. அந்த second -5 சார் quadrant அந்த புள்ளி எங்க வரும் கேக்குறேன். நான் சொல்றதே புரியல உங்களுக்கு. சரி 2 சார் பரவாயில்ல புரியட்டும். சரி நம்ம இன்னைக்கு நம்ம செகண்ட் சைடு எல்லாரும் வந்ததுக்கு சந்தோஷம். சில குழந்தைகள் வந்து கேலண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, இனிமே யூஸ் பண்ணாதீங்க. சில குழந்தைகள் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பேசுறதெல்லாம் கேக்குது. அவங்க வீட்டு சீக்கிரட் எல்லாம் எனக்கு கேக்குது. உங்க வீட்டு சீக்கிரட்ல எனக்கு கேக்குது. உங்க அப்பா அம்மா பேசுறது மத்தவங்க பேசுறதெல்லாம் கேக்குது. தேவையா? இனிமேல் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இது மாதிரி எல்லாம் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸ் சந்திக்கலாம். அதுவரை